ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜிலேருந்து கோட்பாடுகளும் அதை உருவாக்கியவர்களும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான கோட்பாடுகள் கொடுத்து அந்த கோட்பாடை உருவாக்குனவங்க யார் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வடிவமைப்பு கோட்பாடு டிச்னர், உளப்பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு, வெப்பர் விதி இஹெச் வெப்பர், உள இயற்பியல் ஜி.டி. ஃபெச்னர், நுண்ணறிவு சோதனை ஆல்ஃப்ரட் பினட், கருவிசார் ஆக்க நிலையிருத்தம் ஸ்கின்னர், அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு ஜீன் பியாஜே, முழுமை காட்சி அல்லது முழுமை தோற்ற கோட்பாடு மார்க்ஸ் வெர்திமர், சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலை எரிக்சன், முயன்று தவறி கற்றல் கோட்பாடு தார்ண்டேக், ஆக்க நிலையிருத்தம் மூலம் கற்றல் பாவ்லோ, செயல்படு ஆக்க நிலையிருத்தம் ஸ்கின்னர், உட்காட்சி வழி கற்றல் ஹோக்லர், காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாடு ராபர்ட் காக்னே, ஒத்தக்கூறு கோட்பாடு தாண்டெர்க், பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜெட், குறிக்கோள் கோட்பாடு ஃபேக்லி, ஒற்றை காரணி கோட்பாடு பீனே, இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மன், பல்காரணி கொள்கை தார்ண்டேக், குழுக்காரணி கொள்கை தர்ஸ்டன். இதை காரணி பகுப்பு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு அப்படின்னு சொல்லியுமே அழைக்கப்படுது இந்த குழுக்காரணி கொள்கை அப்படிங்கிறது. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்ஃபோர்ட், பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு கார்ட்னர், இயல்பூக்க கொள்கை மக்டுகல், உந்த குறைப்பு கோட்பாடு ஹல், படிநிலை தேவைகள் கோட்பாடு மாஸ்லோ, ஆளுமை வகைப்பாடு கேட்டல், தனிநபர் உளவியல் ஆட்லர், பகுப்பாய்வு உளவியல் கார்ல் யூங், மைத்தட சோதனை ரோர்ஷாக், பொருள் இணைத்தறி சோதனை முர்ரே மற்றும் மார்கன், உளப்பாழுக்க வளர்ச்சி கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஒழுக்க வளர்ச்சி கொள்கை கோல்பர்க், ஆக்கத்திறன் தொடர்பான மின்னசோடா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ், சமூக உளவியலின் தந்தை கர்ட் லெவின், சமூக கலாச்சார அணுகுமுறை விகாட்ஸ்கி, சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு ப்ரொஃபன் பினனர். இப்போ நம்ம அந்த சைக்காலஜியில் உள்ள ஒரு முக்கியமான அந்த ஆத்தரோட பேரும் அவங்களுக்கான கோட்பாடையும் பார்த்துருக்குறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.